அட நம்ம திண்டுக்கல்ல நைட் டைமில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு கடையை சொல்கிறேங்க. கிட்டத்தட்ட நைட்டு 11 மணிக்கு வந்தால் கூட அவ்வளோ கூட்டத்தை பார்க்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வெஜ்ஜோ இல்லை நான்வெஜ்ஜோ தரமாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளேஸ் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அட்டா ஹைலி ரெக்கமெண்ட்ங்க. தண்டபாணி வண்டி கடைன்னு சொல்லப்படுற இந்த ஒரு கடையில் நீங்கள் ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் சாப்பிட்ணுன்னு நினச்சா கூட வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த கடையில் அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க. இந்த கடையில் பார்த்தோன்னா அந்த வேன் ஆப்ஷனில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, மேலே பார்த்தோன்னா ஒரு ரூப் டாப் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ கீழே இடம் இல்லைன்னா மேலே போய் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். என்ன ஆர்டர் போட்டிருக்கோம்னா சப்பாத்தி ஒரு செட்டு, சிக்கன் கிரேவி, சிக்கன் போன்லெஸ். ஃபஸ்ட்டு அந்த சப்பாத்தி பிச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா பிக்கிறதுக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குங்க. அட்டா எப்படி சொன்னால் வீட்டில் பண்ணி சாப்பிடும்போது அந்த அளவுக்கு தரமாக இருக்குது. செகண்டில் இருக்கிறது அந்த அதான் ஹைலைட்டு. அந்த கிரேவியில் எடுத்து சப்பாத்தி சாப்பிடும்போது அட்டா உண்மையிலே வந்து ஹைலி ரெக்கமெண்ட். கண்டிப்பாக போனால் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த கடையில் சிக்கன் போன்லெஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்த காசுக்கு ஒருத்தனா சொல்லலாம். ஸோ டேஸ்ட் வைஸும் சரி, குவான்டிட்டி உண்மையில் அதிகமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஆஃப் பாயில் தெரியுமா. ஸோ நம்ம எப்பவும் போனால் ஆஃப் பாயில் ட்ரை பண்ணுறது கண்டிப்பாக வந்து இந்த கடையில் ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு அது உடையாமல் சாப்பிட்றதுக்குள்ள நான் பட்ட பாட்டிருக்கேன். எப்படி ஃபைனலாக உடையாமல் சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக பார்த்தோன்னா அந்த கல் தோசை டட்டா உண்மையிலே சொன்ன அந்த கல் தோசைக்கும் அந்த பார்த்தீங்கன்னா அந்த கிரேவிக்கும் எடுத்து சாப்பிடும்போது வீட்டில் சொல்கிற மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக போன மஸ்ட் ட்ரை இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கடை லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா பழனி ரோடுங்க, சோனா டவர் பக்கத்தில் மேக்ஸ் ஷோரூம் ஆப்போசிட்டில் அப்படியே இருக்குது. ஸோ போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ்ஸே பண்ணிடாதீங்க.